கொடுத்து முப்பாலும் நட்பாளாகி பேருரை நிகழ்த்த நாவின் நடப்பாய்ந்த நடுங்கமே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நாம் சுதந்திரம் பெற்ற காலம் தொட்டு அனைத்து தரப்பு மக்களாலும் நன்கு அறியப்பெற்ற ஒரு மாபெரும் ஆட்சி என்றால் அது நம் முத்தமிழ் அறிஞர் தங்கள் கலைஞர் ஆவார்கள். தமிழக இந்தியா ஏன் உலக அரசியல் வரலாற்றிலும் கலை இலக்கிய வரலாற்றிலும் நிலையான நிறைவான வாழ்வு பெற்றவர் என்றால் அது நம் முத்தமிழ் அறிஞராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட பெருந்தகையாளரின் மாறாத தமிழ் பற்றையும் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை பற்றி நான் இப்போது உங்களிடம் கூற வந்துள்ளேன். தமிழர் தமிழ் பண்பாடு குறித்து பேசிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற திராவிட இயக்க தலைவர்களின் பேச்சுக்களாலும் எழுத்துக்களாலும் ஈர்க்கப்பட்டு திருவாரூரின் பள்ளி மாணவனாக இருந்த போதே கலைஞருக்கு தாய்மொழி மீதான ஈடுபாடு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 13 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பேசிய கலைஞர், ஹிந்தி என்பது உணவு விடுதியிலிருந்து எடுத்து செல்லும் உணவு, ஆங்கிலம் என்பது ஒருவர் சொல்ல அதன்படி சமைக்கப்பட்ட உணவு, ஆனால் தமிழ் என்பதோ குடும்ப தேவை அறிந்து விருப்பம் அறிந்து ஊட்டமளிக்கும் தாயிடமிருந்து பெறப்பட்ட உணவு என்று கூறினார். முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழில் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட கலைஞர் தமிழ் மொழியின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டார். அவர் இளம் வயதில் தமிழ் குறித்து கண்ட கனவுகளை நிறைவேற்றும் விதத்தில் செயல்பட்டார். சிலப்பதிகார கலை தொடங்கிடும் கடலோர கிராமமான பூம்புகாரில் 1974ஆம் ஆண்டு சிலப்பதிகார கலைக்கூடம், பார்வை மன்றம், நூற்கால் மண்டபம் ஆகியன கட்டப்பட்டன. சிலம்பு காப்பியத்தை காரணமாக வைத்து கலைஞர் கட்டிய அனைத்து கட்டிடங்களும் சமகாலத்தில் இருந்தே பார்வையாளர்களை வரலாற்றுக்குள் இழுத்து செல்கின்றன என்று கூறினால் அது மிகையானதல்ல. சென்னையில் பரபரப்பான நுங்கம்பாக்கத்தில் திருக்குறள் என வடிவமைக்கப்பட்டிருக்கும் வள்ளுவ கோட்டம், கல்லினால் செய்த தேர் ஆகியன முக்கியமானவையாக இருந்து வந்துள்ளன. தமிழரின் அடையாளமாக கருதக்கூடிய உலக பொதுமறையாம் திருக்குறள் என்னும் நூலை போற்றும் வகையில் 1330 குறளையும் கல்லில் பதித்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற வள்ளுவ கோட்டம் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றி வருகின்றன. பேர விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான கவிஞர் ராமலிங்கனார் தன் வயதான காலத்தில் பொருளாதார ரீதியில் சிரமப்பட்ட போது அவருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி நம் முத்தமிழ் அறிஞர் ஏற்பாடு செய்துள்ளார். தமிழன் என்று சொல்லடா நீ தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடிய கவிஞரின் நினைவை போற்றும் வகையில் தான் வாழ்ந்த வீட்டையே நினைவு இல்லமாக ஆக்கியது மட்டுமல்லாமல் சென்னையில் தலைமை செயலமாக செயல்பட்டது அந்த 10 மாடி கட்டிடத்திற்கு அவரது பெயரை வைக்க ஒரு கருண காக்கனாகவும் திகழ்ந்தார் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். நடுவண் அரசுடன் போராடி தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்ததில் ஒரு செம்மொழி நாயகனாகவே திகழ்ந்தார் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரின் புகைப்படத்துடன் தபால்கள் வெளிவர வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பியது. அதில் அவர் கையொப்பமும் விட்டு வர வேண்டும் என்று நம்